வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி வகுப்பு 2 இரண்டாம் பருவம் பாடம் 5 ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பாடலுக்குள் செல்வதற்கு முன்பு இப்பாடலில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். விளையாடு விளையாடு விளையாடு. வையாதே வையாதே வையாதே. கனிவு கனிவு கனிவு. உயர்ந்த மதி உயர்ந்த மதி. குழந்தை குழந்தை. அன்பு இன்பு அன்பு. படிப்பு படிப்பு படிப்பு. பாட்டு பாட்டு பாட்டு. இப்போ நாம் பாடலுக்குள் செல்லலாமா? பாடலின் தலைப்பு என்ன? ஓடி விளையாடு பாப்பா. இந்த பாடலை எழுதியவர் யாரு? சுப்பிரமணிய பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை எழுதியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். இப்போ நம்ம பாடலுக்குள் போலாமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி கொள்ளல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இந்த பாடலை எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடலாமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி கொள்ளல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இந்த பாடலை நீங்களும் வீட்டில் ஒரு முறை பாடி பாருங்க குழந்தைகளா. இப்போ நம்ம இந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. குழந்தைகளாகிய நாம் எப்படி இருக்கணும்? நல்லா துருத்துருன்னு நல்லா ஓடி ஆடி விளையாடணும். அப்படி விளையாடும் பொழுது தான் நம்மோட சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்தோடு இருக்கும். நாம் எப்போ பார்த்தாலும் சோம்பி போகிற இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒற்றுமையாக நம்ம விளையாடணும். விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது சாதாரணமானது. அதனால் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி எந்த குழந்தை கூடயும் நாம் சண்டை போடக்கூடாது. நம்ம எல்லாத்தோடையும் கூடி விளையாடணும். வையாதே என்றால் திட்டாதே. எந்த குழந்தை கூடயும் சண்டை போட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்த உடனே நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய காலை கடன்களை முடிச்சுட்டு நாம் படிக்கணும். ஏன்னா காலையில் தான் நம்மளுடைய மூளை நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும்.
அந்த சமயத்தில் நம்ம எது படித்தாலும் நம்மளுடைய மனதில் என்னைக்கும் அழியாமல் நல்லா பதியும். அதனால தான் காலை எழுந்தவுடன் படிப்புன்னு சொல்கிறாரு. பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இசைக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை. இசை கேட்கும் பொழுது நம்முடைய மனசில் எவ்வளவு துன்பங்கள் கவலைகள் இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அதனால் நீ பாடல் பாடி உன்னுடைய மனதை நீ என்னைக்கு மகிழ்ச்சியை வச்சுக்கோங்க சொல்கிறாரு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. மாலை நேரம் என்ன பண்ணணும், நீ காலையில் படிக்கிற, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாடல் பாடுற, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு மாலையில் நீ என்ன பண்ணணும், விளையாடணும். அப்படி விளையாடையில தான் சூரிய ஒளியானது உன்னுடைய உடம்பு மேலே படும். அப்படி படையில் நமக்கு என்ன விட்டமின் கிடைக்கும், விட்டமின் டி கிடைக்கிது. அது நம்முடைய தோலுக்கு மிகவும் நல்லது. அதனால் நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு, மாலை முழுதும் விளையாடு. நம்ம விளையாடையில் நம்ம உடலில் நிறைய வியர்வை சுரக்கும் இல்லையா, அப்படி வியர்வை சுரக்கையில் நம்மளுடைய உடம்புலேருந்து கெட்ட நீரெல்லாம் வெளியே நம் உடல் என்னைக்கும் சுறுசுறுப்போட ஆரோக்கியத்தோடு இருக்கும்னு சொல்கிறாரு. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். சாதிகள் இல்லை. ஒருத்தவங்க பிறந்த குலத்தை வச்சு இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கன்னு நம்ம என்னைக்கும் பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்று தான். நம்ம என்னைக்கும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க நம்ம பிறந்த குலத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். நம்மளுடைய கல்வி தான் நமக்கு உயர்ந்த மதி. அன்பு நிறைய உடையவர்கள், எல்லா உயிர்களிடத்தும் பாரபட்சம் பார்க்காம அன்பு காற்றவங்க தான் மேலோர். அதை விட்டுட்டு சாதி குலம் இதே அடிப்படையை வச்சு நாம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க நீ யாரையும் எடை போடக்கூடாது. கல்வி அன்பு இந்த இரண்டு இருந்தால் ஒருத்தவங்க உயர்ந்தவங்களா மாற்றுது அப்படின்னு இந்த பாடலில் பாரதியார் நமக்கு சொல்கிறாரு. இந்த பாடலை எழுதியவர் யாரு, சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார் இந்த ஒரு பாடல் மட்டும் எழுத நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, இது போல நிறைய பாடல்களை பாரதியார் இயற்றியுள்ளார். அதில் ஒன்றுதான் இப்போ நம்ம படித்த ஓடி விளையாடு பாப்பா. சரி, இந்த பாடலை வரக்கூடிய ஒரு பயிற்சியை பார்க்கலாமா? உரையாடலை கவனி, சரியான தொடருக்கு சரி என்று குறியீடு இடுக. ராமு, கலாவுக்கும் வேடிக்கை பார்க்க ஆசையாக இருக்கும் அல்லவா, சண்டை போடாதே, அவளுக்கும் சன்னல் ஓரத்தில் இடம் கொடுன்னு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு கீழே பாருங்க, இருவருக்கும் சன்னல் ஓரத்தில் அமர இடம் கிடைக்கவில்லை. ராமு சன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறான். கலா சன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறாள். இப்போ இதில் எது சரியான தொடர் என்பதை நாம சரி என்று குறியீடு இடணும். முதல் பாருங்க, இருவருக்கும் சன்னல் ஓரத்தில் அமர இடம் கிடைக்கவில்லை, தவறு. ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு உட்காரக்க அந்த இடத்துல இடம் இருக்கேன். ஜன்னல் ரெண்டு பேர் உட்கார முடியுமா? ஜன்னல் பக்கத்தில் ஒருத்தவங்க தான் உட்கார முடியும். அங்கே ஒருத்தர் உட்காரக்க இடம் இருக்குது. அங்கே யார் உட்காந்துருக்கா? ராமு உட்காந்து ஜன்னல் ஓரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறான். அடுத்து கலா சன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறாள். இதில் எது சரி? முதல்ல இருக்கிறது தவறு. அடுத்து இரண்டாவதுக்கு பாருங்க, ராமு தான் உட்காந்துருக்கான், அதுதான் சரியான தொடர். அப்போது அந்த ரெண்டாவது ஒன்றுக்கு நீங்கள் சரி என்று குறியீடு இடணும். அடுத்தது பாருங்க, இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ண பூக்கள். அதுக்கு கீழே பாருங்க, மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே அழகானவை. பூந்தோட்டத்தில் மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே உள்ளன. பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன. அந்த பையன் என்ன சொல்கிறான்? எனக்கு மஞ்சள் வண்ண பூ தான் பிடிக்கும்னு சொல்கிறான். அப்போது அவன் இந்த கீழே மூணு சென்டென்ஸில் எது கரெக்டு? பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்குது, எல்லா கலர்லையும் இருக்கும், ஆனால் அவனுக்கு பிடிச்சது மஞ்சள் வண்ண பூ. அதனால் மூணாவது தான் சரியானது. அடுத்தது பாருங்கள்,
கோமதி, வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன். இம்முறை நீ வென்று விட்டாய், வாழ்த்துக்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? கோமதி சொல்கிறான். அப்போது கோமதிக்கு ஓட தெரியாது. கோமதி வேகமாக ஓடுவாள். கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. இதில் எது சரி? இரண்டாவது. கோமதி வேகமாக ஓடுவாள். அடுத்தது பாருங்க. அமுதா, நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நேரம் போவதே தெரியவில்லை. அமுதா அவளுடைய தோழி அவளுடைய தோழி சொல்கிறா, நீ பாடுறது ரொம்ப நல்லா இருக்குது, நீ பாடுறது எவ்வளோ நேரம் கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இனிமையாக இருக்குன்னு அமுதாவை பாராட்டிட்டு இருக்கான். அடுத்தது பாருங்க. அமுதாவுக்கு நன்றாக பாட தெரியாது. ஆனந்திக்கு அமுதாவின் பாடல்களை கேட்க பிடிக்காது. அமுதா நன்றாக பாடுவாள். இதில் எது கரெக்டு? அமுதா நல்லா பாடுவான். மூணாவது தான் சரி. அடுத்தது பாருங்க. அத்தையின் அன்பு பரிசான கிளி பொம்மை உடைந்து விட்டது, வருத்தமாக இருக்கிறது. கீழே பாருங்க. மரியாவின் வருத்தத்திற்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. மரியாவிடம் வேறு பொம்மை இல்லாததால், அத்தை அன்பாக கொடுத்த பரிசு உடைந்ததால், அத்தை திட்டுவார் என்பதால். இதில் எது சரி? தான் அத்தை ஆசையாக கொடுத்த பொம்மை உடஞ்சி போச்சுன்ற வருத்தத்தில் இருக்கா. அப்போது அத்தை அன்பாக கொடுத்த பரிசு உடைஞ்சதுனால அவள் வருத்தமாக இருக்கா. அதனால் ரெண்டாவது தான் சரியானது. அடுத்தது இதில் இன்னொரு பயிற்சி இருக்குது, அதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் குழந்தைக்கலாம். பாடலில் உள்ளபடி பொறுத்து பாடலில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்தந்த சொல்லுக்கு இணையான சொல்ல நீங்கள் பொருத்தணும். முதல்ல பாருங்கள். பணிவு கொடுக்கும், காலை மாலை சாதிகள், அன்பு நிறைய உடையவர். ஆப்போசிட்டில் பாருங்கள். விளையாட்டு, இல்லை, மேலோர், படிப்பு, பாட்டு. இதை நீங்கள் சரியானதை பொருத்தி பாருங்கள் குழந்தைகளாம். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.